இன்று வியாபாரிகள் செய்கின்ற செயல்கள் சரியா என முத்தையா சுவாமிகளிடம் கேட்டேன். அதற்கு முத்தையா சுவாமிகள் எனக்களித்த சுருக்கமான விடையில் நான் புரிந்து கொண்டதை இன்று நினைவுக்குக் கொண்டு வந்தேன். ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள் எனக் கொள்ளுவோம். 2 பிள்ளைகளும் முற்பிறவியில் சேர்த்து அறிவுடனேதான் பிறந்தன எனவும் கொள்ளுவோம். ஒரு பிள்ளையின் அறிவு ஆன்மீக நாட்டம் கொண்டது. அதாவது அறநெறி தொடர்பான அறிவு. அடுத்த குழந்தை தொழில்நுட்பம் தொடர்பான அறிவு கொண்டது. அறிவை இந்த 2 பிள்ளைகளின் ஆன்மாவும் பல முறைகளில் முற்பிறவியில் பெற்றிருக்கலாம். அனுபவசாலிகளிடமிருந்து பெற்றிருக்கலாம். அனுபவசாலிகளின் புத்தகங்களிலிருந்து வாசித்தறிந்திருக்கலாம். அல்லதுதான் அவ்வாறு சேர்த்து அடிப்படை அறிவைப் பயன்படுத்தி சொந்த முயற்சியால் ஆராய்ந்து அல்லது உணர்ந்து பெருக்கியிருக்கலாம். ஒருவர் முற்பிறவியில் ஒரு பொறியியல் பட்டம் பெற்றவராக இருந்திருக்கிறார். மற்றவர் ஆகஸ்ட் எழுத்தறிவை மட்டும் சேர்த்துக் கொண்ட 2ஆம் தரம் வரையும் கற்ற ஒருவராக இருந்திருக்கலாம். பொறியியலாளர் மற்றவரை மூட நம்பிக்கையாளர் எனக் கருதுகிறார். மற்றவர் இவரை நாஸ்திகன், இவருக்கு கடவுள் என்னும் சக்தி பற்றித் தெரியாதென்கிறார். இருவரும் சக்தியையே தேடுகிறார்கள். அதற்காக அவர்களுடைய அறிவைப் பெருக்குகிறார்கள். பொறியியலாளர் புதிய கண்டுபிடிப்புகளையெல்லாம் செய்கின்றார். பாராட்டப்படுகிறார். அவர் தனது கண்டுபிடிப்புகளின் நன்மை தீமைகளையும் அறிவார். அவருக்கு மற்றவரைப் பற்றிய கவலையில்லை. அவர் தனது அறிவினை பயன்படுத்தி ஏராளமாக சொத்து செல்வம் சேர்த்து பெரும் பணக்காரராகின்றார். ஆனால் 2ஆம் வகுப்பு படித்தவரும் அவரைவிட பெரிய செல்வந்தராகவும் மற்றவரால் மதிக்கப்படுகிறவராகவும் மாறுகிறார். ஏனெனில் அவரும் தன் அறநெறி வாழ்வியல் உச்சமான கடவுள் என்ற பரம்பொருளிடமிருந்துதான் சக்தி கிடைக்கிறதென்று முழு திடமான நம்பிக்கை கொள்ளுகின்றார். இருவரும் தத்தமது சக்தியைப் பெருக்கிக் கொண்டார்கள். இருவரும் மற்றவர் அனுபவங்களையும் நம்பினார்கள். தாங்களும் முயன்றார்கள். இருவருக்கும் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. கடவுள் முயல்பவர்களுக்கு வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றார். 2ஆம் வகுப்பு படித்தவரும் பாடசாலையில் படிக்காமலே மேதையாகின்றார். ஆனால் அவரையும் மாந்தர் அங்கீகரிக்காமலில்லை. பாடசாலைக்குப் போய் படிக்காதவர்களே பெரிய முகாமையாளர்களாக, நல்ல தீர்மானத்தை துரிதமாக எடுக்கின்றவர்களாக, பெரிய தொழில் அதிபர்களாக வந்திருக்கிறார்கள் என்பது மட்டுமன்றி, பல விஞ்ஞானிகளையே தான் முகாமை செய்யவும் ஆற்றல் கொண்டவர்களாகி இருக்கிறார்கள் என்பதை உலகில் பலர் எடுத்துக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அது எப்படி என நீங்கள் நினைக்கலாம். கடவுள் என்னும் ஒரு சக்தி உள்ளது. அது பற்றற்றது, பக்கச்சார்பற்றது. முயன்றவருக்கு சக்தியை முத்தியைக் கொடுப்பது. இருவருக்கும் சொந்தமாக தீர்மானம் எடுக்கும் ஆற்றலை மட்டும்தான் கடவுள் கொடுக்கிறார். தங்கள் சக்தியைப் பயன்படுத்தி உழைக்கக்கூடிய எத்தனையோ வழிகளையும் பூவுலக சூழலில் ஆன்மாக்களுக்காக கடவுள் ஏற்படுத்தியுள்ளார். ஒருவர் விவசாயி ஆகவும் முடியும், மற்றொருவர் வியாபாரியாகவும் முடியும், இன்னொருவர் முயற்சியாளனாகவும் முடியும். ஒரு வைத்தியனாகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ ஆகவும் முடியும். அவை எல்லாம் அவரவர் தீர்மானத்தின் முடிவு, அவரவர் செயலின் முடிவு. நல்ல தீர்மானம் எடுக்க விஞ்ஞானியாகத்தான் இருக்க வேண்டுமென்றில்லை. பள்ளியில் படித்துத்தான் பட்டம் எடுக்க வேண்டுமென்றில்லை. விவசாயி எவ்வளவு அறுவடை வந்தாலும் உரிய விலையைப் பெற முடியவில்லை. எப்போதும் அவனை வறுமை விடுவதில்லை. வியாபாரியானவன் விவசாயி 3 மாதத்தில் உழைப்பதைப் போல 4 மடங்கு வருமானத்தை ஒரே நாளில் உழைப்பதையும் பலரால் பொறுக்க முடியவில்லை. வியாபாரிகள் செயலையும் ஞானிகளும் பிழை எனக் கூறவில்லை. வைத்தியர் தன் நித்திரையை மறந்து செயல்பட்டால் கூட ஒரு 2ஆம் வகுப்பு மட்டும் பாடசாலை கல்வி பெற்ற படிக்காத மேதை போல உழைக்க முடியாதுள்ளது.
மேலே சொன்ன 10 வைத்தியர்களை கூட தனது தொழில் முயற்சியில் ஈடுபடுத்தி அளவில்லா வருமானத்தை முயற்சியாளன் உழைப்பதை மட்டுமல்ல தானமோ தருமமோ செய்வதை நாம் காணுகின்றோம். அறம் அவனது வாழ்க்கை நெறி. குறளை காட்டுகின்றவனுக்கு கூட கடவுள் வாய்ப்பளிக்கிறார். குறளை காட்டுகிறவனுக்கும் கடவுள் பெருந்தொகை வருமானம் ஈட்டும் முறையில் இடம் கொடுக்கின்றார். அவனும் தானமோ தருமமோ செய்து பெரும் புகழை மட்டுமல்ல தன் புத்தி என்னும் இலக்கை அடைவதற்காக மற்றவருக்கு உதவி செய்து சேர்க்கும் புண்ணியங்களின் இருப்பை அதிகரிக்கின்றான். வாய்ப்பளிப்பதில் எவருக்கும் கடவுள் எந்தப் பட்சபாதமும் வைப்பதில்லை. தீர்மானத்தை எடுப்பது அவரவர் முடிவு. ஒவ்வொருவரும் எடுக்கும் தீர்மானங்களின் விளைவு வித்தியாசமாக இருக்கும். எந்தத் தொழிலும் ஒன்றுக்கொன்று குறைவானதல்ல. விவசாயமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், முயற்சியாக இருந்தாலும், விஞ்ஞானமாக இருந்தாலும், மனித சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக அந்தந்தச் சந்தர்ப்பத்தில் மனித தேவையை நிறைவு செய்வதற்காக செய்யப்படுகின்ற தொழில்களே அவை சமூகத்துக்கு நல்லதை கொடுக்க கொடுக்க செல்வமும் பெருக்கெடுக்கும். கொடுப்பவனின் இன்பமும் பெருக்கெடுக்கும். கொடுப்பதில் இழப்பில்லை. எதைக் கொடுத்தாலும் இழப்பில்லை என நான் சொல்ல வரவில்லை. துன்பத்தை ஒருவர் மற்றவருக்கு கொடுத்தால் அவர் அனுபவிக்க வேண்டிய துன்பம் பெருக்கெடுக்கும். மற்றவருக்கு உதவுவதற்காக கொடுப்பதில் இன்பமே உண்டு. மிகை இன்பமடைவதையே நோக்கமாகக் கொண்டால் அதிலே சக்தி இழப்புண்டு துன்பமுண்டு என முத்தையா சுவாமிகள் சொன்னார்.